அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் புயல் வீசும், பேரளவுக்கான நடுக்கம் ஏற்படும், எடப்பாடிக்கு எதிராக பல பேர் பேசுவாங்க, ஒற்றுமையை ஆதரித்து பல குரல்கள் எழும் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. நீங்கள் கூட பல பேட்டிகளில் சொன்னீங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் பொதுவாக சொல்கிற மாதிரி புஷ்ன்னு போயிடுச்சேன். இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழுவில் எடுக்கிற முடிவுகள் ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும். ஆனால் எடப்பாடி தான் பாஸ், தி பாஸ், அவர் தான் தலைவர், முழு அதிகாரம் கொண்டவர் அப்படிங்கிறத இந்த செயற்குழு கூட்டம் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கு. அப்படித்தானே? முழுமையான அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் குவிந்து கிடக்கிறது அப்படிங்கிறத செயற்குழுவும் ஒத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வழக்கம் போல திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் காட்டியிருக்கிறார். அந்த பிடிவாதம் இந்த செயற்குழு கூட்டத்திலையும் வெளிப்பட்டிருக்கு. நான் தான் பெரிய ஆள், யாரும் வாய் திறக்கக்கூடாது, அது ஆயிடுச்சு இல்லை? இத்தகைய பிடிவாதத்தை இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ, இந்த கட்சியை கிட்டத்தட்ட 28-30 ஆண்டுகளாக வழிநடத்திய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் சிவலி ஜெயலலிதா அவர்கள் இந்த பிடிவாதத்தை பிடிக்கல. மனிதர் எடப்பாடி ஒரு இரும்பு மனிதராக இருக்கார். இரும்பு மனிதன் இல்லை, இதயமுள்ள மனிதன் தான் அரசியல் களத்தில் வெற்றி பெற முடியும். இரும்பு மனிதன் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. பிடிவாதம் காட்டுகிறார் எடப்பாடி. இந்த பிடிவாத போக்கு நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை தராது. அதை அவர் உணர்வார், உணர வேண்டும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுக செயற்குழுவில் என்ன பேசப்பட்டது? உண்மையில் எதிர்பார்த்த புயல் ஏன் வீசவில்லை? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைக்கருணா. வணக்கம் சகோதரர். அதிமுகவுடைய அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் புயல் வீசும், பேரளவுக்கான நடுக்கம் ஏற்படும், எடப்பாடிக்கு எதிராக பல பேர் பேசுவாங்க, ஒற்றுமையை ஆதரித்து பல குரல்கள் எழும் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. நீங்கள் கூட பல பேட்டிகளில் சொன்னீங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் பொதுவாக சொல்கிற மாதிரி புஷ்ன்னு போயிடுச்சேன். இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழுவில் எடுக்கிற முடிவுகள் ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் இதில் எதுவும் நடைபெறப்போவதில்லை அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு பண்ணியிருந்தேன். என்னென்னா, இது ஒரு வழக்கமான 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு கட்சியினுடைய செயற்குழு, ஆண்டுக்கு ஒரு முறை செயற்குழு பொதுக்குழு போட்டு அதில் எடுக்கிற முடிவுகளை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபார்முலா தான். ஆக அது ஒரு சம்பிரதாய கூட்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு 6 முன்னணியினர் ஒரு பிரச்சனையை எழுப்பினாங்கன்னு கடந்த 1 மாத காலமாக போனதில்லை. அது தொடர்பாக யாராவது மாவட்ட செயலாளர்களோ அல்லது செயற்குழு உறுப்பினர்களோ அங்கே ஏதாவது பிரச்சனைகள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்கிற எதிர்பார்ப்பு கட்சியினர் மத்தியில் இருந்தது, பொதுவெளிகளில் இருந்தது, நம்ம ஊடகவியாளர்கள் மத்தியிலுமே அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அது கடந்து போயிடுச்சு, எதுவுமே இல்லை. வழக்கமாக குறிப்பிடத்தக்கது என்னென்னா, முக்கிய பிரமுகர் உட்பட ஒரு 300க்கும் மேற்பட்ட கழகத்தினர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த 9 தீர்மானங்களுமே வழக்கமான ஒரு ஃபார்மாலிட்டி தான். 17 தீர்மானம், 27 தீர்மானம் அப்படின்னு செயற்குழுவில் போடுவாங்க. இப்போ 9 தீர்மானமாக அதை குறைச்சி கொண்டு வந்திருக்காங்க. அந்த 9 தீர்மானத்தில் ஒரே ஒரு தீர்மானம் மத்திய அரசை கண்டிச்சிருக்கு. மற்ற ஒரு 5-6 தீர்மானங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அந்த ஆட்சிக்கு எதிராகவும், ஒரு 2-3 தீர்மானம் அது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகளை பாராட்டி வரவேற்று 2026 தேர்தலில் அவர் வகுக்கும் வியூகத்தின் அடிப்படையில் தேர்தலில் வெற்றி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போங்கிற மாதிரி ஒரு சங்கல்பமும் எடுத்து தீர்மானம் வந்திருக்கு. வரவேற்கத்தக்கதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எடப்பாடி தான் பாஸ், தி பாஸ், அவர் தான் தலைவர், முழு அதிகாரம் கொண்டவர் அப்படிங்கிறத இந்த செயற்குழு கூட்டம் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கு. அப்படித்தானே? முழுமையான அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் குவிந்து கிடக்கிறது அப்படிங்கிறத செயற்குழுவும் ஒத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் தான் பாஸ். ஆமாம். ஆனால் அடுத்தடுத்து என்ன நிகழப்போகிறது அப்படிங்கிறதா நம்ம ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டத்தில் யாரும் ஒரு முணுக்குன்னு யாரும் வாய் கூட திறக்கலையே. இல்லை, அங்கே திரு SP வேலுமணி, TV சண்முகம் போன்றவர்கள் சில கருத்துக்களை சொல்ல முன்வந்ததாகவும், அதெல்லாம் நம்ம நிர்வாகிகள் தனியாக பேசிக்குவோம் என்று அதை கடந்து போனதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் இந்த தீர்மானங்களும் சரி, தீர்மானத்தை ஒட்டி யாருமே எதுவுமே பேசலை. அதை தாண்டி கட்சியினுடைய இன்றைய நிலைப்பாடு என்பது எல்லா மட்டத்திலுமே பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும்,
ஒருங்கிணைந்த அதிமுக தான் வெற்றி பெற வேண்டும் என்கிற கருத்து இருந்தது. அந்த கருத்து நம்ம கடந்த பதிவுகளில் பேசின மாதிரி இதுவரையிலும் திரு ஓபிஎஸ் தரப்புலையும் திருமதி சசிகலா தரப்புலையும் சொன்னது. ஆனால் இந்த முறை அங்கிருந்தே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருக்கிற முன்னணியினரே இந்த முயற்சியை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் இதில் பெரிய ஹைலைட்டாக நம்ம பார்த்தோம். அதனுடைய தாக்கம் செயற்குழுவில் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு சிறு குரலோட கேட்கலையே. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த அளவிற்கு தன்னுடைய நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த பாஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த கட்டுப்பாடு எப்போது தளரும் உடையும் என்பது விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். விரைவில் நீங்கள் 2-3 மாதம் சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்லை இல்லை, இந்த விரைவில் என்பது 6 மாதம் ஆகலாம், ஓராண்டு ஆகலாம், தேர்தலுக்கு முன்னதாக இருக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். என்ன காரணம்னா கட்சி முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம். அந்த வெற்றி என்பது ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றக்கூடிய வெற்றியை பெற வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்தை திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கான அந்த வேலைகளை பார்த்தவர்கள் இன்றைக்கு இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அவரை கொண்டு வருவதற்காக எல்லாவித பகீரத பிரயத்தன முயற்சியும் மேற்கொண்ட திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு சி.வி. சண்முகம், இந்த 3 பேர் தான் இந்த முன்முயற்சியை எடுத்தார்கள். இவர்கள் தங்களுக்கு துணையாக மூத்தவர்கள் 3 பேரை இவங்க விரும்பி அழைச்சாங்க. நாங்கள் மட்டும் போய் பேசினா வேறு மாதிரி ஆகிடும், ஏன்டா இதுவரைக்கும் என் கூடயே இருந்துட்டு இப்போ நீங்களே இந்த மாதிரி வர்றீங்களேன்னு சொல்லிடுவார், அதனால் நீங்கள் மூத்தவங்களும் வாங்க என்று சொன்னதற்கு பிறகு தான் திரு செங்கோட்டையன் அவர்களும் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் திரு கே.பி. அன்பழகனும் போயிருக்காங்க. இந்த 6 பேர் சென்று சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் கள யதார்த்தத்தை கடந்த 52 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்து வந்த அந்த விஷயங்களை எதிர்கொண்ட தேர்தல், நாம் பெற்ற வெற்றி, இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த பின்னடைவு, சரிவு, படுதோல்வி, இதிலிருந்து மீள வேண்டுமென்றால் நிச்சயமாக பிரிந்து கிடக்கிறவர்கள் வர வேண்டும் என்கிற கருத்தை மிக ஆழமாக அழுத்தமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் வழக்கம் போல திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் காட்டியிருக்கிறார். அந்த பிடிவாதம் இந்த செயற்குழு கூட்டத்திலையும் வெளிப்பட்டிருக்கு. நான் தான் பெரியாள், யாரும் வாய் திறக்கக்கூடாது, அது ஆயிடுச்சு இல்லை? அதாவது ஆமாம், இது மாதிரியான ஒரு பிடிவாதமான போக்கு, ஒரு தளர்ச்சி இல்லாத நிலை இருந்ததென்றால் நானல் போல வளைந்து போகிறது தான். ஒடித்து திருப்ப முடியாத வண்டியை சில தூரம் ஓட்டி தான் திருப்பணும்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அனுசரணையான போக்கு தான் அரசியலில் வெற்றியை பெற முடியும். இத்தகைய பிடிவாதத்தை இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ, இந்த கட்சியை கிட்டத்தட்ட 28-30 ஆண்டுகளாக வழிநடத்திய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் சிவலி ஜெயலலிதா அவர்கள் இந்த பிடிவாதத்தை பிடிக்கலை. அங்கிருந்து வெளியேறி எம்ஜிஆருக்கு எதிராக மிக மோசமான விமர்சனங்களை முன் வைத்தவர்களையும் தன்னோடு இணைத்து கொண்டார். தொடக்க காலத்தில் இருந்த அந்த இராச்செழியன் சொன்னோம்ல, 76 காலகட்டத்தில் இராச்செழியன், குந்திரகுமாரி, விருதுநகர் சீனிவாசன், பில்லப்பன், நம்ம ஜி விஸ்வநாதன் போன்றவர்களாம் எதிரான நிலைப்பாட்டை எடுத்து விமர்சித்தவர்களையும் திரும்ப இணைச்சிக்கிட்டார். கோவை செழியன் சொல்கிறீங்க? ஆமாம், கோவை செழியன் அவர்கள். ஆமாம், கோவை செழியன் அவர்கள். அது மாதிரி இருந்தது. 84 திரு எஸ்.சி. சோமசுந்தரம் அவர்கள் தனி கட்சி தொடங்கி அவரும் திரு எம்ஜிஆர் அவருக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனம் எல்லாம் முன்வைத்தார். அவரையும் இணைத்து கொண்டார். செல்வி ஜெயலலிதா அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு ஆமாம், நமது கழகம் என்று தனி கட்சியை தொடங்கினார். பேரணி நடத்தாரு. பெரிய அளவுள்ள குற்றச்சாட்டுகளை சொன்னார். கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்க போகிறேன், எம்ஜிஆர் மீதே ஊழல் குற்றச்சாட்டு மனு கொடுக்க போகிறேன்லாம் சொன்னார். அப்படிப்பட்ட திரு எஸ்.சி. சோமசுந்தரத்தையும் அரவணைத்து கொண்டார். கட்சி முக்கியம், கட்சி வெற்றி முக்கியம், நம்மை நம்பி வந்த தொண்டர்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும். அதுதான் எம்ஜிஆர் ஃபார்முலா, செல்வி ஜெயலலிதா ஃபார்முலா. போட்டி அதிமுக என்று 96 ஒரு மிகப்பெரிய, நீங்கள் தொடக்க காலத்திலேயே 4 அணின்னு 4 பேர் பிரிஞ்சாங்க. இந்த அம்மா கட்சி தலைமை பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு நாவலர் நெடுஞ்செழியன், பண்டுட்டி ராமச்சந்திரன், திருநாவுக்கரசர், ராகவானந்தம், அரங்கநாயகம் போன்ற அந்த மூத்த தலைவர்கள் 4 பேர் போனாங்க. திரும்ப அந்த 4 பேரையும் கட்சியில் இணைச்சிக்கிட்டாங்க. போட்டி அதிமுகன்னு வந்து மூத்த தலைவர்கள்லாம் பல பேர் எதிரான நிலைப்பாட்டை எடுத்தவர்களையும் இணைத்து கொண்டார். எம்ஜிஆர் அதிமுக தொடங்கிய எஸ்.சி. சோமசுந்தரம் திரும்பவும் ஒரு கட்சி தொடங்கினார். புரட்சித் தலைவர் அதிமுக என்று நடத்திய திருநாவுக்கரசர் போன்ற எல்லோரையுமே, இவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த அனைவரையுமே மீண்டும் இணைத்து கொண்டார். இன்றைக்கு எடப்பாடிக்கு இவர்களை இணைக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு என்ன இருக்கு, என்ன காரணம் இருக்கு? அவர் பெரிய ஆள் நினைக்கிறாரு. இந்த பெரிய ஆள், பெரியண்ணன் மனப்பான்மை இருந்ததுனா தான் ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தி வெற்றிகரமாக கொண்டு செலுத்த முடியாது என்பதுதான் கடந்த கால வரலாறு. அப்படிங்கிறத அவர் உணரணும். அப்படிங்கிறது தான் என்னுடைய வரலாறு மாற்றி எழுத போறாரு என்னமோ.
அதாவது மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு, தொண்டர்கள் பலம், வலிமையான கட்சி கட்டமைப்பு, இதை வைத்திருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களே தாங்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தங்களுக்கு எதிரானவர்களெல்லாம், தங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களெல்லாம் அழைத்து கட்சியில் இணைத்து அவர்களுக்கு கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகள், ஆட்சி அதிகாரத்திலே அமைச்சர், சபாநாயகர் என்று பார்த்து அழகு பார்த்தவர்கள். இவருக்கு அந்த அளவுக்கு என்ன இருக்கு, இவருக்கு என்ன ஈர்ப்பு இருக்கு? சாதுரியத்தோட செயல்படாருல்ல. இந்த சாதுரியம் என்பது 2026 தேர்தலில் அம்பலப்பட்டு விடும். இல்லை, அப்போ பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்போ இருக்கிற சமயத்தில் எதிர்குரல் வர வேண்டாம்னு சொன்னதை மற்றவங்க வந்து கடைபிடிச்சிட்டாங்கல்ல, ஃபாலோ பண்ணிட்டாங்கல்ல. இல்லை, நீங்கள் அதிமுகவில் ஒரு அமைதியான சூழல் நிச்சயமாக இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த அமைதிக்கு பின் என்னங்கிறத பார்க்கணும். அமைதிக்கு பின் நான் ஆமாம், நான் கடந்த 1-2 பதிவுகளில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன். செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராகவே ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் திரு எடப்பாடிக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஆகவே இல்லையே. அண்ணா அதான் சொல்கிறேன், காத்திருப்பார்கள். நீங்கள் ஓபிஎஸ் போனார், தனியாக கட்சி கூட தொடங்கல. ஆமாம், அதாவது அரசியல் இயக்கத்தில் பிளவுகள், பிரிவுகள் வருகிற பொழுது ஒவ்வொருவரும் தனித்தனி கட்சியாக தொடங்கிட்டு போகிறது என்பது சாத்தியப்படாது. அது சரியான அணுகுமுறையும் இல்லை. டிடிவி மட்டும்தான் தனி கட்சி வச்சிருக்கிறாரு. ஆமாம், அவர் கூட என்னன்னா, நீங்கள் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் திருமதி சசிகலா இருக்கிறார். எனவே அவருக்கு பக்கபலமாக ஒரு அரசியல் இயக்கம் வேண்டும் என்பதற்காக நாங்கள் அம்மா மக்கள் இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம் அப்படின்னாரு. அதுவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அதிமுகவினுடைய ஒரு பகுதி, ஒரு பிரிவாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ இவர்களுமே அரசியல் இயக்கத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தலைமையின் நிலைப்பாடு சரியில்லை. அவர் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையுமே தோல்வியடைந்து வருகிறார். 2024 இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இந்த 52 ஆண்டுகால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் இல்லாதவருக்கு ஒரு பெரும் தோல்வியை, சரிவை சந்தித்ததனால்தான் இந்த முன்னணியினர் 6 பேர் இந்த முயற்சியை மேற்கொள்கிறாங்க. இல்லைன்னா அவங்களுமே எடப்பாடி செய்கிறது சரிதான், 2026 மறுபடியும் ஒரு மகா கூட்டணியை உருவாக்கி கட்சியை பூரா கட்சியை ஒன்றிணைக்கலை, மற்ற அரசியல் கட்சிகளை இணைத்து நாம் தேர்தலில் வெற்றி பெறலாம் அவங்களும் போயிருக்கலாம். அது சாத்தியப்படாது. எனவே ஒரு மூமெண்ட், ஒரு இன்ச்சு கூட நகரலையே. நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு பொதுக்குழு கூடி திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு சிறு சத்தம் வந்ததா, எதிர்ப்பு வந்ததா? யார் இவரை ஏன் பொதுச் செயலாளர்னு கேட்டாங்களா? கேட்கல. டிசம்பர் இறுதியில் கேட்கல. அப்புறம் ஒரு 6-7 மாதத்தில் அவங்கள கட்சியிலிருந்து வெளியேற்றினாங்க. அப்போ ஏன் பொதுச் செயலாளராக்குனீங்க, இப்போ ஏன் வெளியேற்றினாங்கன்னு கேட்டாங்களா? கேட்கல. அப்புறம் கட்சியோட அதுதான் சொல்கிறேன், அதிமுகவினுடைய நிலைப்பாடு. அதிமுகவில் பயணிக்கிறவர்கள் இந்த கட்சி ஏதாவது ஒரு உறுதியான முடிவை எடுக்கட்டும், அதுவரை காத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிலைப்பாட்டுக்கு ஒரு ஒப்புதல் கொடுத்து வந்தார்கள். அதை தாண்டி கட்சியில் பொதுச் செயலாளர் என்கிற அமைப்பையே நீக்கி நாங்கள் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அரசியல் இயக்கத்தை நடத்தப் போகிறோம் என்கிற முடிவெடுத்து அதற்கும் பொதுக்குழு ஒப்புதல் கொடுத்த போது எதிரான மனநிலை இல்லை. அதை உடைச்சி மறுபடியும் ஒற்றை தலைமை என்ற முடிவை எடுத்த போதும் அதற்கு எதிரான மனநிலை இல்லை. ஒரு கட்டத்தில் உச்சத்துக்கு போய் வேறு வழியில்னே கீழே வர்ற பொழுது அதல பாதாளத்திற்கு அதிமுக போய்விடும் என்கிற நிலை வருகிற பொழுது நிச்சயமாக பொங்கி எழுவார்கள். ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் அதிமுகவிற்கு வலிமை சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன். அதிமுக தொண்டர்களும் அப்படி ஒரு நிலைப்பாடு உருவாகும் என்று நம்பிக்கை இருக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் யாருமே ஒன்றும் பேச முடியாதபடி எடப்பாடி பண்ணிட்டாரு. தான் மிகப்பெரிய அதிகாரமிக்கவர் நிரூபிச்சிட்டாரு. நீங்கள் திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா பற்றி சொன்னீங்க. அவங்க மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவர்கள். தன்னை அப்படி திரு எடப்பாடி பழனிசாமி நினச்சிக்கவே இல்லை. தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா இல்லை, அவர் அடிமட்டத்திலிருந்து வந்தவர், அதன் மூலம் அதிகாரம் பெற்றவர். அவர்கள் தன்னுடைய தனி செல்வாக்கால், திரை செல்வாக்கு மூலம் பெற்ற அரசியல் செல்வாக்கு, தன்னுடைய வசீகரம் எல்லாத்தையும் மீறி அவங்க கட்சி வச்சிருந்தாங்க. இவர் அடிமட்டத்தில் வந்து முழுக்க கணக்கு போட்டு அரசியல் கணக்குகளில் வெற்றி பெற்று கட்சியை தான் கையில் வச்சிருக்கிறார். நீங்க மறுக்க முடியுமா? அவர்களை விடவும் மேலான அதிகாரம் பெற்றவன் நான் என்கிற மனப்பான்மை, ஒரு ஆணவ பெரும்போக்கு திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வந்துவிட்டது என்று நான் கருதுகிறேன். எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களை விடவும் தான் மேலானவன் என்கிற அந்த மனப்போங்கு வந்துவிட்டது. அந்த போக்கு வந்துவிட்டது என்பதுதான் அவருடைய இந்த பிடிவாதமான போக்கிற்கு காரணம்.
இந்த பிடிவாதமான போக்கு கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதை திரு எடப்பாடி உணரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமை மிக்க ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அவர்களோடு அணி சேர்ந்திருக்கிற அரசியல் கட்சிகள் இந்த 2026 வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இடம் மாறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் அவர்கள் தேர்தல் உடன்பாடு வைப்பதற்கு நம்பிக்கை வேண்டும். இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய அளவிற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சிக்கு வரக்கூடிய அளவிற்கு வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டால்தான் அந்த கட்சிகள் எல்லாம் திமுகவிலிருந்து விலகி இங்கே சேரும். இதை தாண்டி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவேன், மெகா கூட்டணியை அமைப்பேன் என்று 2024 சூளுரைத்த எடப்பாடி பழனிசாமி அதில் தோல்வியடைந்து விட்டார். சிறுபான்மை வாக்குகளையும் பெற முடியவில்லை, வலிமையான அரசியல் இயக்கங்களையும் தன் கூட்டணிக்கு சேர்க்க முடியவில்லை. 2026 இதே நிலைப்பாடு இருக்கும். இவர் வகுக்கிற வியூகங்கள் அனைத்துமே உடைபடும். ஒன்றுபட்ட அதிமுக சொல்றாரோ அதை கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த செயற்குழுல. நான் எடப்பாடி என்ன சொல்றாரோ அதை கேளுங்க. இல்லை, நான் இப்போ இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசணும்னு முயற்சி பண்ணுறேன், ஆனால் எனக்கு அது முடியலை. பணபலத்தையும் அதிகார பலத்தையும் மூலதனமாக கொண்டு ஒரு போலியான கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார். இல்லை, நான் சொல்கிறேன். பணத்தால் முழுக்க மாவட்ட செயலாளர்களை, எம்எல்ஏக்களை, அமைச்சர்களை ஆதரவு நிலைப்பாட்டில் கொண்டு வந்து விட்டார். திரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர்களையும் அவர்களுக்கு பண ஆசை, கான்ட்ராக்ட் ஆசை என்று பல ஆசைகளை காட்டி பணம் மட்டுமே பிரதானம் என்கிற நிலைப்பாட்டிலே திரு எடப்பாடி எடுத்த விளைவுதான் இது. திரு எம்ஜிஆர் அவர்களை போன்று ஈர்ப்பாலோ, செல்வி ஜெயலலிதா மீது உள்ள ஈர்ப்பாலோ இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் திரு எடப்பாடி மீதான ஈர்ப்பில் போகவில்லை. அவர் சம்பாதிக்க விட்டாரு. என்னது காசுக்கு வாங்கிட்டாருங்கிறீங்க? ஆமா, பர்ச்சேஸ் பண்ணிட்டாருன்னு பல விவாதங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது அரசியல் என்பதை வர்த்தக சூதாட்டக்களமாக மாற்றிவிட்டார் எடப்பாடி என்பது என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. ஆட்சியில் இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி மற்ற விஷயம் அவருடைய நீட்சி தானே இது. பொதுக்குழு கூட தான் இருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வர்றேன். கட்சியில ஒரு நிலைப்பாடு உருவாகிற பொழுது, ஒரு கட்சியில் ஒரு சரிவு பின்னடைவு உருவாகிற பொழுது இதனுடைய விளைவு எதிர்விளைவு என்னவாக இருக்கும் என்பது இன்னும் முழுமையாக வரவில்லை. ஓரளவிற்கு 2024 தோல்வி ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறது. இந்த பாடத்தை நாம் எடுத்துக்கொண்டு ஒற்றுமைப்படுவோம் என்று கட்சியிலே 52 ஆண்டுகளாக கட்சியோடு இணைந்து பயணித்த மூத்த முன்னோடிகள் திரு எடப்பாடி பழனிசாமியை விடவும் இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், அவர்களை விடவும் திறமையானவர்கள், அறிவாளிகள், ஆற்றலாளர்கள், அவர்கள் சொல்லியே இவர் கேட்கவில்லை என்றால் அதிமுகவை நான் அழித்துவிட்டு தான் ஓய்வு பெறுவேன் என்று சங்கல்பம் எடுத்திருக்கிறாரோ என்கிற சந்தேகம் அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டரிலிருந்து நிர்வாகிகளுக்கு வந்திருக்கு. இந்த சங்கல்பம் தொடர்கிறது. இந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒரு மாறமாட்டார் என்கிற பொழுது அவரையும் தூக்கி எறிய தயங்க மாட்டார்கள். விரைவில் அது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த மாதிரி யாரும் எதிர்மறையா கட்சியை பற்றி யோசிக்க மாட்டாங்கல்ல. அதிமுக நல்லா இருக்கணும், தான் அதனுடைய தலைவராக இருக்கணும், இப்படி தான் எடப்பாடி நினைப்பாரு. அதன் வகையில் தானே கட்டம் கட்டுவார், அந்த வகையில் தானே பாதையை வகுப்பாரு. நீங்க ஏதோ அழிக்க வந்த மாதிரி பார்க்கறது சரிதானா? இல்ல, சுயநலத்தின் வெளிப்பாடு தான் எல்லா அரசியல்வாதியும் அப்படிதானே. இல்ல, அதாவது ஒரு கட்சி தொடர்ந்து தோல்விக்கு வருகிறது, ஒரு படுபயங்கரமான தோல்வி வருகிறது. இதே நிலைப்பாடு தொடர்ந்தால் ஒரு மோசமான தோல்வி வரும் என்றுதான் கட்சியினுடைய முன்னணியினர்கள் இந்த ஆலோசனையை சொல்றாங்க. அவங்க எடப்பாடியை விட திறமை குறைவானவர்கள் இல்லை, எடப்பாடியை விட திறமையானவர்கள், அரசியல் பயிற்சி பெற்றவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடமும் செல்வி ஜெயலலிதாவிடமும் அரசியல் பயிற்சி பெற்றவர்கள். பல தேர்தல்களை 8 தேர்தல் 9 தேர்தல் 10 தேர்தல்களில் வெற்றி பெற்று 4-5 முறை அமைச்சர்களாக இருந்தவர்கள். அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறாங்க. அவங்க அரசியல் தெரியாதவர்கள் இல்லை. அதிமுக எடப்பாடி தலைமையிலே மிக வலிமையாக இருக்கிறது, இவர் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விடுவார், மீண்டும் முதலமைச்சர் விடுவார், நமக்கெல்லாம் அமைச்சர் பொறுப்பு தருவார் என்றால் இவர்களும் அமைதியாக இருந்திருக்கலாம் தானே. அமைதியாக இருக்கல, ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அந்த கருத்துக்கு உடன்படாமல் போனால் கட்சியை அழிவுப்பாதைக்கு கொண்டு போகிறார் என்பதுதான நிதர்சனம். ஆனால் எல்லாருமே நீங்கள் 50 வருஷமாக அந்த கட்சியை பார்க்குறீங்க,
எல்லாருமே வெயிட் அண்ட் சி. இப்போ எதுவும் அவசரமாக முடிவெடுக்க வேண்டாம். இன்னும் தேர்தலுக்கு 1.5 வருஷம் இருக்குது. 1.5 வருஷம் தயாரிப்புக்கு 1.5 வருஷம் இருக்குது. அப்படி எதுக்கு அவசரப்பட்டு ஓபிஎஸ் கூப்பிட்டுக்கணும், எதுக்கு சசிகலா பார்க்கணும்? மெதுவாக டைம் போகட்டும். ரொம்ப அவங்கள ட்ரெயின் பண்ண விட்டுட்டோம்னா, ஓபிஎஸ் சசிகலா டிடிவியெல்லாம் பயங்கர சோர்வழி கொண்டு விட்டோம்னா அவங்களே வந்து நிற்பாங்க. அப்போ முடிவெடுக்கலாம். இதுதானே ஸ்ட்ராட்டஜி? இல்லை நீங்கள் காலம் கடந்து காலத்தை எடுக்கிற அந்த முடிவு என்பது தான் நிச்சயம் வலிமை. இல்லை நீங்கள் 1.5 ஆண்டுங்கிறது ஓடி போயிடும் சார். நீங்கள் அரசியலில் ஒரு அரசியல் இயக்கத்தில் இது வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை தொண்டர்களிடமும் பொதுமக்களிடமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள வாக்காளர்களிடமும் உருவாக வேண்டுமென்றால் இப்போதே அந்த முயற்சியை எடுத்தால்தான் 1 வருஷம் களப்பணி ஆற்றி அந்த வாக்குகளும் சிதறாமல் நமக்கு கிடைக்கும். இனி அதிமுக ஒரு தேர்தலில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வெற்றியை பெறும் என்கிற நம்பிக்கையை பொதுவெளியில் உருவாக்கினால்தான் கூட்டணி பலம் என்று இவர்கள் கருதுகிற கூட்டணியுமே திமுகலேருந்து வரும். இன்னும் தேர்தல் வரட்டும், தேர்தலை அறிவிக்கட்டும், 3 மாதத்தில் 6 மாதத்தில் இவங்கெல்லாம் சோர்ந்து போய் எல்லாம் வந்துடுவாங்க, அவங்கள வச்சு நம்ம வெற்றி பெறுவோம் என்கிற அந்த கணக்கு என்பது தவறாக போய்விடும் அப்படிங்கிறது தான். அந்த தவறாக போய்விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மூத்த முன்னோடிகள் இந்த 6 பேரும் இதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். அந்த முயற்சியின் நீட்சியாக செயற்குழுவில் ஏதாவது வரும் என்றால் அனைவரிடமே நீங்கள் ஆலோசனை கூட்டம், ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்துக்கு போகிற போதுமே நிர்வாகிகளிடமும் அந்த வேட்பாளர்களாக நின்றவர்களிடமும் அங்கு போன மாவட்ட செயலாளரமும் கீழே இருந்தே நிர்வாகிகள் இது தொடர்பாக பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அதுவும் கேட்டுக்கிட்டாங்க மாவட்ட செயலர். நான் சொல்கிறேன்ல, இன்னும் வெளிப்படையாக சொல்லுகிறேன். இந்த 6 பேரை சந்தித்த ஏறத்தாழ ஒரு 25-30 எம்எல்ஏக்கள், ஒரு 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், அண்ணன் கட்சி ஒன்று சேர்ந்தாதானே 2026 நாம் போய் மக்களை சந்திக்க முடியும். பல பகுதிகளில் நிர்வாகி இருக்கிறான், வாக்காளர்கள் இல்லை. தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 20-30% மிக மோசமான ஒரு நிலைக்கு போயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் சொல்லி அண்ணனை எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணுங்கண்ணே என்று இந்த 6 பேரை சந்தித்த பல எம்எல்ஏக்கள் பல மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் மாளிகையில் வந்து அவர்கள் எல்லாம் வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள். நீங்க பொதுச்செயலாளர் என்ன முடிவெடுத்தாலும் சரி, எடப்பாடி ஒரு இரும்பு மனிதராக இருக்கார். இரும்பு மனிதன் இல்லை, இதயம் உள்ள மனிதன் தான் அரசியல் களத்தில் வெற்றி பெற முடியும். இரும்பு மனிதன் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. ஆனால் இதெல்லாம் மெதுவாக இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, 6 மூத்த தலைவர்கள் அவரை ஆலோசனை சொன்னாங்க, நெருக்கடி கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டாம், ஆலோசனை சொன்னாங்க, நம்ம ஒற்றுமை வேண்டும் அப்படிங்கும்போது எல்லாரும் சொல்லி சொல்லி சோர்வாகட்டும், டயர்டாகட்டும், ஓபிஎஸ் காத்திருந்தே அவர் சோர்வாகட்டும், திருமதி சசிகலா பல்வேறு இடங்களில் பயணம் போய் அதில் அவங்க சோர்வடையட்டும், ட்ரெயின் ஆகட்டும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும். டிடிவி ஏதோ என்டிஏல இருக்காரு, அதிமுக கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல அடுத்த தேர்தலுக்கான எதிர்பார்ப்புலேயே அவங்க சோர்வு எழுந்து போகும்போது தன்னுடைய டேர்ம்ஸுக்கு, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு, தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க வருவாங்க. அப்படிங்கிற எடப்பாடியோட திட்டம் தானே. இந்த முன்னணியினர் 6 பேர் பேசினாங்கல்ல, ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் தான், கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நீங்களே இருங்கள், முதலமைச்சர் வேட்பாளரும் நீங்கள்தான், இதை மட்டும் நீங்கள் பொதுவெளியில் அறிவித்தால் போதும். அதற்கு தக்கவாறு திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவர்கள் நாங்கள் பேசி இந்த ஒருங்கிணைப்புக்கு ஏற்பாடு செய்கிறோம் என்கிற கருத்தை கூட அவர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன இரும்பு மனிதராக நீங்களே இருங்க, நீங்களே முதலமைச்சர் வேட்பாளராக இருங்க, நீங்களே ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுங்க. ஆனால் அவர்கள் வந்தால் அந்த 2%, 3%, 4% என்கிற வாக்குகள் வருகிற பொழுது இந்த கட்சி வெற்றி கட்சி என்று அதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் காலமெல்லாம் அதிமுகவுக்காக வாக்களிக்கிற பொதுமக்களுடைய வாக்குகள், குறிப்பாக பெண்களுடைய வாக்குகள், இளைஞர்களுடைய வாக்குகளை பெற முடியும் என்கிற கருத்தையெல்லாம் அவர்கள் வலியுறுத்தியும் கூட அதையும் ஏற்காமல் ஒருபோதும் நான் பிரிந்து சென்றவர்களை இணைக்க மாட்டேன் என்று பிடிவாதம் காட்டினால் கட்சி நிச்சயமாக அழிவு பாதைக்கு போகும். குடைச்சல் கொடுப்பாங்க. என்ன குடைச்சல் சார்? இது வரைக்கும் என்ன குடைச்சல் கொடுத்துட்டாங்க? ஒரு குடைச்சலும் கொடுக்கல. நீங்க சிறைக்கு போன 4.5 ஆண்டு சிறையில் இருந்தபோது ஏதாவது திருமதி சசிகலா கட்சிக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாரா? சசிகலாவுக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுத்தாங்க. பரோலில் வர்றதை கூட தடுக்கிறதுக்கு எடப்பாடியும் அவரை சார்ந்தவர்களும் பண்ணாங்க. வீட்டில் போயஸ் கார்டனில் தங்கக்கூடாது, நீங்கள் எங்கேயாவது வெளியில் தங்கணும், எந்த கட்சிக்காரனையும் பார்க்கக்கூடாது, 15 நாள் பரோல் தரேன்னு கர்நாடகா எஸ்பி சொல்கிறார். இவங்க இல்லை, 1 வாரத்துக்கு மேலே இங்கே தங்க விட மாட்டோம், பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சசிகலாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எல்லாம் எடுத்தாங்க. அவங்க சிறை மீண்டு வந்தபோதுமே
சரி நீங்கள் வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவின் ஆட்சியை அமைக்கிறேன்னு சொல்கிறீங்க, சரி நீங்கள் அம்மா ஆட்சியை அமைங்க நான் பொறுத்திருக்கிறேன்னு தான் இருந்தாங்க. 2021 தோல்வி ஆகிப்போச்சு. தொடர்ந்து நாடாளுமன்ற தோல்வி, இனி தொடர் தோல்வி வருது. நான் ஒரு 30-35 ஆண்டுகள் இந்த கட்சியோடு பயணித்தவள், மறைந்த செல்வி ஜெயலலிதாவோடு நான் அரசியல் பயணித்திருந்தவள், எனக்கு உரிமை இருக்குது. நீங்கள் எல்லோரும் என்னை வந்து அம்மாவின் இடத்தில் நீங்கள் தான் இருக்க வேண்டும், பொதுச் செயலாளராக நீங்களே இருங்கள், கட்சி முதலமைச்சராக நீங்களே இருங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தீர்கள். அந்த நிலைப்பாட்டில் நான் இன்னும் உறுதியோடு இருக்கிறேன். ஆனால் அந்த நிலைப்பாட்டிலிருந்து நீங்கள் மாறிவிட்டீர்கள். மாறியவர்களுக்கு மீண்டும் ஒரு மாற்று சிந்தனை வரும் என்ற எதிர்பார்ப்போடு சசிகலா காத்திருக்கிறார். கட்சியில் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இல்லை அதாவது ஓபிஎஸ் தான் சந்திச்சதா செய்தி கசிஞ்சது. இல்லை இன்றைக்கும் தென்காசி திருநெல்வேலியில் போனால் ஓரளவுக்கு கணிசமான மக்கள், பொதுமக்கள் வர்றாங்க. கட்சியினுடைய சாதாரண அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற சமுதாய ஆட்கள் எல்லாருமே இப்போ தென்காசி திருநெல்வேலி பகுதியில் கடந்து அவங்கள பார்க்குறதுக்கு வர்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலில் ஒவ்வொரு வாக்கும் ஒரு முக்கியமான வாக்குகள். நம்ம கடந்த பதிவில் சொல்லியிருக்கோம், கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் 17 வாக்கில், டி நகரில் போன தேர்தலில் 147 வாக்கில் 15 வாக்கு, 50 வாக்கு, 100 வாக்கில் எல்லாமே வெற்றி தோல்வி என்பது வருகிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகவுக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான அந்த வெற்றி சதவீதம் என்பது 1% ஒரு 3-3.5% தான். ஆக ஒரு 3-4% ஏற்கனவே அமமுக கடந்த தேர்தலில் ஒரு 42 தொகுதிகளில் அதிமுகவுடைய வெற்றியை பாதிச்சிருக்கு. அதோட திரும்பி சசிகலா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வாக்குகள் ஒரு 2-3% போனால் பிரிஞ்சினால கூட அங்கே சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான். குறிப்பாக தென் மாவட்டங்களில் இடத்தால் ஒரு 16 நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 96 சட்டமன்ற தொகுதிகளில் மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை 2026லையுமே இருக்கும். அது அதிமுகவுக்கு எதிரான போக்கு இல்லை, திரு எடப்பாடிக்கு எதிரான போக்கு என்பது தென் மாவட்டங்களில் மிக ஆழமாக பதிந்திருக்கிறது. இதையும் இந்த நிர்வாகிகள் எடுத்து சொல்லியிருக்காங்க. முன்னணியினர் இந்த மாதிரி இருக்குது, நம்ம கட்சிக்காரன் பூரா நம்மகிட்ட தான் இருக்கான், இல்லை ஆனால் வாக்காளர்கள் நம்மகிட்ட இல்லை. அந்த வாக்காளர்களை கொண்டு வருவதற்காகவாவது நாம் ஒருங்கிணைய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். பிடிவாதம் காட்டுகிறார் எடப்பாடி. இந்த பிடிவாத போக்கு நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை தராது. அதை அவர் உணர வேண்டும். தொண்டர்களும் மற்றவர்களும் உணர்த்துவார்கள் என்று நம்பலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமிக்க திரு துரைக்கரன் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.